ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 10 நாட்களுக்கான தினப்பலன் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். அதாவது செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 1 வரை இந்த 10 நாட்களில் மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவில் என்ன பலன்னு பார்ப்போம். இப்போ மேஷ லக்னத்திற்கு சூரியன் ரொம்ப பலமாக இருக்காருங்க. அதே மாதிரி செவ்வாய் கிரகமும் ரொம்ப பலமாக இருக்குது. புதன் கிரகம் சந்திரனை போல செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது. குரு பலமாக இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கார். சனியும் பலமாக இருக்கார். ராகுவும் கேதுவும் கூட நல்ல நிலைமையில் இருக்கார். இப்போ முதல் நாள் செப்டம்பர் 22 உத்திர நட்சத்திரம் நண்பகல் 11:23 வரைக்கும். இன்றைக்கு வேலைக்கு சிறப்பாக இருக்குது. வேலை வாய்ப்புகள், வேலையினால் நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். கடன் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது சேங்ஷன் ஆகும். வழக்குகள் சம்மந்தப்பட்டதில் ஈடுபடுவீங்க. தந்தை வர்க்கம் சார்ந்த ஒரு நல்ல நிகழ்வுகளெல்லாம் நடக்கும். நண்பகல் 11:23க்கு மேலே அஸ்த நட்சத்திரம், அதாவது கன்னி ராசியில் சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்தில் போகிறார். இன்றைக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயம், வீட்டுக்கு பொருட்கள் வாங்கிறது, சில பேர் குடிசை தொழில் மாதிரி டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உணவு சார்ந்த தொழில், உடை சார்ந்த தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அஸ்த நட்சத்திரத்தில். செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:39 வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் துலா ராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் பலமாக இருக்கார். அப்போ நமக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கும், அல்லது உறவினர்கள் மூலமாகவோ, கணவன் மனைவி சார்ந்தோ, அல்லது ஒரு பார்ட்னர் மூலமாகவோ நல்லது நடக்கும். புதிதாக சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். அதாவது மனசுக்கு எதிர்பார்த்த திருப்தியை கொடுக்கக்கூடிய நாளாக இது அமைகிறது. சிறப்பாக இருக்கும். செப்டம்பர் 24 புதன்கிழமை மாலை 4:15 வரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரம். அதனால் அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. சுவாதிங்கிறது துளாராசியில் இருக்கிற ராகுனுடைய நட்சத்திரம். இப்போ ராகு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குருவனுடைய ஆதிக்கத்திலையும் புதனுடைய ஆதிக்கத்திலையும் இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இது ஒரு கஸ்டமரை பார்க்குறது, கம்யூனிகேஷன் நல்லா வச்சுக்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது தான் ரொம்ப முக்கியம். இது தொடர்ந்து இந்த 3 நாட்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கிறது. உறவுகள் சார்ந்த வகையிலும் நல்ல நன்மை தருகிறது. செப்டம்பர் 25 வியாழக்கிழமை இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது இரவு 7:08 வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த ராகுனுடைய நட்சத்திரம் நமக்கு ஐடியில் இருக்கலாம், கம்யூனிகேஷனில் இருக்கலாம், அதாவது உங்களுக்கு கமிஷன் துறையில் இருக்கலாம், லாஜிஸ்டிக்ஸில் இருக்கலாம், அனைத்து விதமான தொழில்களையுமே நல்ல சிறப்பை தருகிறது. செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை இந்த விசாக நட்சத்திரம். சுவாதி முடிஞ்ச உடனே விசாகம் 3 பாதம் துளாராசியில் இருக்கு இல்லையா, 7ல் சந்திரன். அதனால் குருவனுடைய பலனை சுபமாக செய்வாங்க. இடமாற்றம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், வீடு மாற்றம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. ஒரு இடம் விற்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது. மற்றும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அடிப்படையில் ஒரு நல்ல உறவுகளை மெயின்டைன் பண்ணுறது, சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது, குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது, கலைகளை டெவலப் பண்ணுறது, எல்லாத்துக்குமே நல்ல நாளாக அமைகிறது. செப்டம்பர் 27 சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம். அதாவது வெள்ளிக்கிழமையே நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சிருது. அனுஷ நட்சத்திரம் இன்றைக்கு முழுக்க இருக்குது. இந்த சனிக்கிழமை முழுக்க
விருச்சிக ராசியில் சந்திரன் போகிறாரு, 8ஆம் இடத்துல சந்திரன். இதைத்தான் நாம் உண்மையிலேயே சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த நாளில் வந்து அவசரம் காட்டக்கூடாது, உடம்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும், உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் செலுத்தணும், தனியாக இரவில் டிரைவ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். வயதானவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய துணையோடு இருக்கிறது நல்லது. ஒரு நடக்கும்போதும் ஒரு இடத்தை கடக்கும் போதும் வண்டியில் பயணிக்கும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. செப்டம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம். இது வந்து புதனுடைய நட்சத்திரம். இப்போ இன்னைக்கு நமக்கு வழக்குகள் சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். புதன் வந்து அதில் ஈடுபட வைப்பார். அதில் ஈடுபட்டு நமக்கான எவிடன்ஸை வந்து நல்லபடியாக டெவலப் பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, வியாபாரங்கள், அனைத்து விதமான வணிகங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். நீங்கள் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருந்தாலும் சரி, அல்லது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட வேலையில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடக்க காத்திருக்கிறது. செப்டம்பர் 29 திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம். இந்த 8ல் இருக்கிற சந்திரன் 9ஆம் இடத்துக்கு போகிறார், பாக்கியஸ்தானத்துக்கு, தனுசு ராசிக்கு. கேதுவை போல பலன் தரக்கூடிய அமைப்பு. கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பூரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கார். சுக்கரனும் தன்னுடைய பூர நட்சத்திரத்தில் சுக்கரன் கேது சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். இது வந்து உங்களுக்கு வேலை, அதாவது உற்பத்தி சார்ந்த வேலைக்கு அவ்வளவு சிறப்பில்லை. ஒரு மாதிரி லீவ் போட்டுட்டு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இப்படி போகக்கூடிய அமைப்பை தான் கொடுக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில மகிழ்ச்சிகரமான செயல்பாடுகள் இருந்தாலும் ஒரு நியாயமான உறவு முறைகள் இருக்காங்கிறத பார்க்கணும். உங்களுடைய வயது கோளாறுகளினால் வரக்கூடிய சில பழக்க வழக்க பிரச்சனைகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நெருங்கி பழகும் அமைப்பில் வந்து போட்டி பொறாமையோ அல்லது வஞ்சம் சூழ்ச்சியோ வருவதா அப்படிங்கிறது நம்ம ஜாதகப்படி பார்த்துக்கணும். செப்டம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரம் காலையில் 6:16க்கு தொடங்குகிறது. இது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் முழுக்க முழுக்க. இன்றைக்கும் வந்து கேதுவும் சுக்கரனும் ரொம்ப இன்வால்வ் ஆகிறாங்க நிகழ்வுகளில். அதனால் விருப்பப்பட்டு பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் சார்ந்த நிகழ்வுகள் இன்றைக்கு கண்டிப்பாக நடக்கும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு கலை சார்ந்த திறமைகள் வெளிப்படும். பொதுஜன தொடர்புகளுக்கு நல்லா இருக்குது. கமிஷன் துறை நல்லா இருக்குது. ஆனால் உற்பத்தி சார்ந்த துறைக்கு நல்லா இல்லை. சில பேர் உற்பத்தி துறையில் இருக்கவங்க இந்த 2 நாட்களில் வேலையை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை உத்திராட நட்சத்திரம் காலையில் 8:05க்கு தொடங்குகிறது. 1 பாதம் தனுசு ராசியிலையும் 3 பாதம் மகர ராசியிலும் இருக்கக்கூடிய அமைப்பு. இது வந்து சூரியனுடைய பலனை தரக்கூடிய அமைப்பு. அதனால் நல்ல அமைப்பு தான். வேலை, அரசு துறை அதிகாரிகள், அரசு அலுவலகங்களில் பணிபுரியவங்க, மருத்துவத்துறையில் இருக்கவங்க, மருத்துவராக பணிபுரிபவர்கள், மருத்துவத்துறையில் இருக்கவங்க, அனைத்து அமைப்புகளுக்கும் வந்து இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். தொழில் பலம் இருக்கும், அங்கீகாரம் இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். உறவுகள்லேயும் அவ்வளவு திருப்திகரமாக இல்லாததுனால நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டி இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.